நுங்கம்பாக்கத்துல இருக்க பார்ல ஏற்பட்ட சண்டையில கைது செய்யப்பட்ட முன்னாள் அரசியல் பிரமுகர் பிரசாத் கொக்கைன் போதைப் பொருளை பிரதீப் என்பவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து பிரதீப் கிட்ட விசாரிக்கும் பொழுது நடிகர் ஸ்ரீகாந்த் பிரசாத் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போதைப் பொருள் வாங்கியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில ஸ்ரீகாந்த கைது செஞ்சு மருத்துவ பரிசோதனை செஞ்சதுல அவர் போதைப் பொருள் பயன்படுத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து விசாரணையில ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, பிரசாத் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் அவர்கிட்ட இருந்து 250 கிராம் போதைப் பொருள் நான் வாங்கியிருந்தேன். நுங்கம்பாக்கத்துல இருக்க என்னுடைய வீட்ல சாட்டர்டே ஒரு பார்ட்டி நடத்திருந்தேன். அந்த பார்ட்டிக்காக தான் நான் அவர்கிட்ட இருந்து போதைப் பொருள் வாங்கினேன்னு ஸ்ரீகாந்த் சொல்லிருக்காரு. இதை தொடர்ந்து எனக்கு பிரசாத்தை மட்டும்தான் தெரியும், பிரதீப் எல்லாம் தெரியாது. நான் நடிச்ச தீங்கிரை திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் தான் பிரசாத். அந்த திரைப்படத்தில் நடிக்கும் பொழுதுதான் எனக்கு இவரு பழக்கமானாரு. அந்த படத்துல நான் நடிச்சதுக்காக 10 லட்சம் ரூபாய் எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த காசை நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் அதுக்கு பதிலா எனக்கு கொக்கைனை கொடுத்து பிரசாத் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட 3 தடவை கொக்கைன் வாங்கி நான் யூஸ் பண்ணிருந்தேன். 4வது தடவை நானே கேக்குற மாதிரி எனக்கு கொக்கைன் மேல அடிக்ட் ஆகிடுச்சுன்னு ஸ்ரீகாந்த் இப்ப சொல்லிருக்காரு. இந்த நிலையில பிரசாத்துக்கு கொக்கைன் கொடுத்திருந்த பிரதீப் ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்காரு. இதனால நடிகர் கிருஷ்ணாவையும் போலீஸ் கைது செய்ய சம்மன் அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLB Spotlight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.